முகேஷ் அம்பானி அவர் கூட வேலை செஞ்சவர், அவரை எனக்கும் தெரியும். அவருக்கு 1800 கோடியில வீடை பிரைஸா கொடுத்தார். அது அளவுக்கு வேலை செஞ்ச ஆளுங்க எங்கிட்ட இருந்தாங்க. எங்கிட்ட பணம் தான் இல்லை கொடுக்குறது. எனக்கு மறுபடியும் பணம் வந்ததுன்னா மறுபடியும் அது மாதிரி எல்லாருக்கும் எம்ப்ளாயிஸை கொடுப்பேன். அதை தவறேவா நான் நினைக்க மாட்டேன். எம்ப்ளாயிஸ் வின் பண்ணாம ஓகே, பிசினஸ் வில் நாட் வின், யுவர் கம்பெனி வில் நாட் வின். ரிவார்டு கொடுக்கணும். அது ரிவார்டு கொடுக்கறதுல தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள் தான் கஞ்சூஸ். அவர்கள் தனியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் வச்சுப்பாங்க, ஓகே, எம்ப்ளாயிஸுக்குன்னு ஒரு பிளேட் வச்சுப்பாங்க. நான் அப்படி இல்லை. நான் அருந்தும் ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் டார்ஜிலிங் டீயை என்னுடைய எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கின்றேன், அதே மகிழே கொடுக்கின்றேன். நான் என்ன உணவு உண்கின்றேனோ அதே உணவைத்தான் என்னுடன் வேலை செய்யும் என்னுடைய நண்பர்களுக்கும் சரி, கஸ்டமர்களுக்கும் சரி, எனக்கு வேலை செய்பவர்களுக்கும் கொடுக்கின்றேன். இந்த கல்யாணம் நடந்தது இல்லை முகேஷ் அம்பானி, அங்கே எல்லாரும் இல்லை, யார் வந்தாங்க போனாங்கன்னு பார்த்தாங்க. நான் பார்க்கவில்லை. அவர்கள் என்ன ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள், அந்த ஆடைகளை கொண்டு வந்து நம்முடைய பெண்களுக்கு அப்படி கொடுக்க முடியுமா, நம்முடைய ஆண்களுக்கு கொடுக்க முடியுமா? 60,000 ரூபா ஒரு டிஷர்ட்டுன்னாங்க, அதை கொண்டு வந்து நம்முடைய பாய்ஸுக்கெல்லாம் 1000 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? இலவசமாக கூட கொடுக்க முடியுமான்னு யோசித்து கொண்டு இருக்கின்றேன். ஏன்னா அவங்க டிஸ்போசபிள் இன்கம் இருக்குல்ல, 30,000 வாங்கவங்க எத்தனை ஏரியாவுக்கு செலவு பண்ணுவாங்க. ஓகே, அதுக்காக எந்த ஒரு கம்பெனிலையும், ஈவன் இன்க்ளூடிங் பிஹைண்ட் வுட்ஸ், டாட்டா, அடானி, ரிலையன்ஸ், எல்லாத்துலேயும் எம்ப்ளாயிஸ் வின் பண்ணாமல் நம்ம வின் பண்ண முடியாது. நீ 25 லட்சம் கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு நியூஸை படிச்சுட்டு எனக்கு ஒரே மனசு கஷ்டம். அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லையே. எங்கள் அப்பா கிட்ட ஒரு வேலைக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது, என்னை டெய்லர் கிட்ட கூட்டு போகும்போது. அதனால் என்னுடைய இளமையில் என்னுடைய பெண் நண்பர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலே நான் ஆப் பேண்ட் போட்டதில்லை. என்ன டெய்லர் கிட்ட கூப்பிட்டு பையன் வளர பையன் சொல்லி ஆப் பேண்ட்டுன்னு சொல்லி முக்கா பேண்ட்டு தைச்சு கொடுத்துடுவார். அது இல்லாமல் திருப்பி திருப்பி கேட்பார், இந்த பின்னி கிளாத்து 25 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுமா? நான் 25 வருஷம் தான் பெரிய ஆள் ஆகிடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது துணி வாங்குறீங்கம்மா, இந்த சட்டையை வாங்கியிருக்க, ஓகே, நல்லா தான் இருக்குது இந்த சட்டை உனக்கு. இதை வாங்குறவங்க கிட்ட உனக்கு அழகாக இருக்கா, ஃபேஷன் இருக்கான்னு பார்க்குறிய ஒழிய இது 2 வருஷத்துக்கு வருமா 3 வருஷத்துக்கு வருமானு கேட்குறியா? காலம் மாறிவிட்டது. நான் ஃபேஷனை அங்கீகாரம் செய்கிறேன், அதனுடைய அவசியத்தை உணர்கிறேன். இந்த மாறுதல்களாக யோசிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் காமெடி பார்ப்பேன் இந்த யூடியூப்பில், இல்லைன்னா சினிமாவினுடைய ஒரு போர்ஷனும் பார்ப்பேன். இந்த சினிமா பார்க்கறதே கூட ஒரு முழு சினிமாவை முழுசாக பார்க்க மாட்டேன். அதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த பார்த்திபன் படம் இருந்தது இல்லை, டீன்ஸு, அது போய் கூப்பிட்டேன். அவர் எனக்கு ஒரு நண்பர், எனக்கு ஒரு கஸ்டமர் கூட. பார்த்திபன் என்னை விட நல்லா தமிழில் அழகாக பேசுவார், அன்பானவர், பண்பானவர். அதனால அவருடைய சினிமாவுக்கு போனேன். அது ஒண்டி தான் நான் முழுசாக பார்த்த சினிமா. ஆமாம், வேறு வழி இல்லை. பார்த்திபன் முன்னாள் ரோல் உட்காந்துருந்தேன், எனக்கு பின்னால் இருந்தேன். அது இல்லாமல் நான் பேசினதுக்கப்புறம் 2 வார்த்தைகள் வேறு சொல்லணுன்னு. ஸோ அதனால் எனக்கு வழியே இல்லை, கட்டாயமாக உட்காந்து முழு படத்தையும் பார்த்தேன். ஆனால் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு சினிமா பார்த்துருங்க, ஏதோ ஒரு சினிமா. என்னுடைய எம்ப்ளாயீஸுக்கு ஒரு குரூப் சாட் இருக்குது, அதில் கூட போட்டேன். நீங்கள் போய் இப்போது விஞ்ஞான ரீதியான உண்மை என்னென்னா, தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் 2 மணி நேரம் செலவழிச்சிங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதையுமே நீங்கள் சயின்டிஃபிக்காக தான் அப்ரோச் பண்ணுறீங்க. நான் சயின்ஸை தவிர எதையும் நினைக்கிறது இல்லைம்மா, பிகாஸ் சயின்ஸ் ஹெல்ப்ஸ் யூ.